ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாவா டெக்ஸ்சர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து லாவா டெக்ஸ்சர் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து நான் வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் அவுட்புட் வந்து இருக்கும். இதை வந்து நான் வந்து மிக்ஸ் ஷேடரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிக்ஸ் ஷேடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃபோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் வந்து ஒரு ஷேடரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எமிஷன் வந்து ஒரு ஷேடரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எமிஷன் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து கொடுக்குறதுக்கு இந்த எமிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட வேல்யூஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களால் அது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டர் என்ஜினில் வந்து ப்ளூம் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ளோ ஆகும். அதே மாதிரி அதோட கலரும் வந்து நான் ரெட் கொடுத்துருக்கேன். ஏன்னா லாவா வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதோட இன்டென்சிட்டியும் வந்து நான் வந்து அதிகமாக வச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேக்டரை வந்து நான் வந்து கலர் ரேம்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் வந்து கலர் ரேம்ப்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த வேல்யூஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதோட ஒயிட் வேல்யூ அண்ட் ரெட் வேல்யூ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் கலர் ரேம்ப் அண்ட் நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் பம்ப் ஆப்ஷனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த லாவாவோட க்ளோ வந்து நம்ம வந்து எமிஷனில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாவா டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.